தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களில் பிரவேசிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுதலின் நன்னாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுதல் என்ற பதம் வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் நிறைவேறின ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டை தான் நாங்கள் இன்று பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் பழைய ஏற்பாட்டையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சிலர் வேத புத்தகத்தையும் இரண்டாய் பிரித்து நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே வாழ்கிறோம், நீங்கள் புதிய ஏற்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்கிறார்கள். இல்லை இல்லை, நியாயப்பிரமாணத்தை ஜெயம் கொள்ளுவதற்கு தான் கிறிஸ்து இயேசு வந்தார். ஏனென்றால் இந்த நியாய பிரமாணமானது என் வாழ்க்கையை அது நொறுக்கி போட்டது, என் வாழ்க்கையை சிதறடித்தது. காரணம், இந்த நியாயப்பிரமாணம் வரும் வரைக்கும் எனக்கு ஒரு இந்த பாரம்பரியமான காரியங்களை அது உருவாக்கி கொடுத்தது. இந்த பாரம்பரியம் நம்மை ஆத்துமாவை ஆசீர்வாதத்தை அழித்து போடுகிறதா இருக்கிறது. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணமானது முதலாவது என்னை குற்றப்படுத்தியது. அது என்னை குற்றப்படுத்தியது. இந்த நியாயப்பிரமாணம் வரும் வரைக்கும் மனிதன் தனக்கு பிரியமானது எல்லாவற்றையும் செய்தான், தனது இஷ்டத்திற்கு செய்து கொண்டிருந்தான். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தவுடன் சொன்னது, நீ ஒரு பாவி என்று பேச ஆரம்பித்தது. அது தவிர இதற்கு பரிகாரம் என்னவென்று தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு பாவத்திற்கும் பலிகளை நியமித்து ஆசாரியனுடைய கருத்திலே கொடுத்தார். இந்த பாவத்திற்கு இந்த பலி, இந்த குறைவுக்கு இந்த பலி என்று பலிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அப்படி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கென்று திருப்பிக் கொண்டான். பாவங்கள் பெருகினது, பலிகளும் பெருகினது. தேவன் பார்த்தார், இந்த மனுஷனை விட்டா உலகம் பரலோகம் ஃபுல்லாக பலியிலே நிரப்பிடுவான், ஆத்மா மேலே வராது. எனவே இதற்கு ஒரே கிருபாதார பலியாய் தன் சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் நினைவு கூறுவதை கொண்டாடி கொண்டிருக்கிற உலகம் இன்று அந்த உயிர்த்தெழுதல் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு விடுதலை தந்து உயிர்த்தெழுதலாக இருந்ததோ தவிர அதற்கு முன்பு இருந்த உயிர்த்தெழுதல்கள் விடுதலையின் உயிர்த்தெழுதல்களாக காண்பிக்கப்படவில்லை. நேற்று பேசினோம், எலியாவின் எலும்பின் மேல் மரித்து போன ஒருவன் உயிரோடு எழுந்தான். இயேசு கிறிஸ்துக்கு பிறகு தபித்தாள் எழுந்தாள், லாசரு எழுந்தான், இன்னும் மரித்தவர்கள் அநேகர் உயிரோடு காணப்பட்டார்கள். கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்த உடனே கல்லறைகள் திரைப்புண்டது. உள்ளே வைத்துக் கொள்ள முடியவில்லை. பரிசுத்தவான்களை டொம்னு வெடித்தது, எரிமலை போல வெடித்து எல்லாம் உயிரோடு எழுந்து வந்தார்களாம். பிரைஸ் பீ டு காட். உயிர்த்தி எழுந்த அந்த ஒரு காரியத்தை இந்த இடத்திலே தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த உயிர்த்தெழுதலில் யார் உயிர்த்தெழுவார்கள் என்பதுதான். என்ன சொல்லுகிறது? நித்திரை பண்ணுகிறவர்கள், அதாவது பூமியின் தூளிலே, இந்த டஸ்ட் ஆஃப் த ஃபேஸ் ஆஃப் தி எர்த், தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் அநேகர் எழுந்திருக்கிறது. எதற்காக எழுந்திருக்க வேண்டும்? அவர்கள் நித்திய ஜீவனுக்கென்றும். அடுத்த வார்த்தைக்கு பாருங்களேன், நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து. நித்திய நிந்தை, இகழ்ச்சி. கிறிஸ்தவங்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க, ஆவிக்குரியவங்களை பற்றி அவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும்பொழுது உங்கள் எழுந்திருப்பார்கள். அவரால் இதை சொல்லுங்களேன். அவங்க பாட்டியை எழுந்திருப்பார், ஏன்னா நாசமாக போனவனே ஏன்டா சுவிசேஷத்தை கேட்கலன்னு. செத்து போன பாட்டி எழுந்திரிச்சு வந்தால் எப்படி இருக்கும்? வருவார் உங்கள் தாத்தா, பயந்து ஓடிடாதீங்க, எந்த வருவார். நல்ல லூயா, அவங்க தாத்தா தான் நல்லா வெட்டி கிழிக்கிற, ஆற்றை வெட்டி கிழிக்கிறவர். நாங்கள் போய் அவருக்கு ஓடுனீங்கன்னா அவர் கட்டி பிடிச்சி அவருக்கு ஃபோட்டோ எடுத்து அவருக்கு நல்லா ஒரு ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் டிக்கெட் வாங்கினார் இல்லையா? நான் அவருக்கு அப்படி பண்ணணுமா? நான் ரிச்சுக்கு பண்ணணும் தான் பண்ணேன். க்ளோரி டு ஜீசஸ். அவர்கள் 3ஆவது வருஷம் ஒன்று வருகிறது. சரி, முன்பாக இருக்கிறவர்கள் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள். சரியா? நிறைய பேருக்கு எங்கள் அப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அவங்க உயிரோடு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆண்டவர் வருகிற வேலையிலே நல்ல ஜோம் நமக்கு தெரியாது. எங்கள் அப்பா பரிசுத்தமாக இருந்தால், எங்கள் தாத்தா பரிசுத்தமாக இருந்தால், ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது. ஏன்னா நம்ம இருக்கிற இடமே நமக்கு தெரியல. நீ காலையில் எழுந்திருக்கும் பொழுது நேற்று இருந்த அபிஷேகத்தில் எந்திரிக்கிறேன்னா
இன்னைக்கு வேற ஆவியில் எந்திருக்கிறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் எப்படி எங்கள் தாத்தாவோட ஆவி எங்கே இருக்குன்னு எனக்கு எங்கே தெரியும்? ஆவியில் நிச்சயம் இருந்தால் தவிர வேற வாய்ப்பு இல்லை. எனவே உயிர் தெழுதல் இரண்டு வகையில் இங்கு காண்பிக்கப்படுகிறது. ஒன்று பூமியின் தொழிலும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர். இரண்டாவது ஞானவான்கள். இவர்கள் யாரா? தேவனுடைய பிள்ளைகள். நல்ல சொல்லுங்களேன். தேவனாகி கிறிஸ்து இயேசு ஞானத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்வாங்களா? அவங்க ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல. ஆகாய மண்டலத்தில் பிரகாசமான ஒளி எது? சரி. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், அநேகரை மிராக்கிள்ஸ் நடத்துகிறவர்கள், ஆத்துமாக்களை சத்தியத்தை சொல்லுகிறவர்கள், எந்த சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து என்னும் வெளிச்சத்தை பிரகாசிக்கிறவர்கள், என்றென்றைக்கும் உள்ள நட்சத்திரங்களைப் போல சதா காலமும் பிரகாசிப்போன்னு சொன்ன சந்தோஷப்படுவாரே கர்த்தர். அறிக்கையிடியா, நீ தானே சொன்ன வாயின் தீர்க்கதரிசி. பிரகாசிக்கிறவர்கள். இந்த உயிர்த்தெழுதல் வருகிற பொழுது கிறிஸ்து இயேசுவின் காலம் வந்தது. அங்கு பரிசேயர் என்று ஒரு கூட்டம் இருந்தது, சதுசேயர் என்று கூட்டம் இருந்தது. இந்த பரிசேயருடைய வேலை என்ன? தேவனுக்காக உண்மையாய் இருக்க வேண்டும், பலிகளை செலுத்த வேண்டும், அங்கிகளை தரித்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் சரியாய் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் இந்த வேதத்தை மிக ஆழமாய் வாசித்திருப்பார்கள். சரித்திரத்தில் வாசிக்கிறோம், ஊசி, ஒரு சிறிய ஊசியை எடுத்து மேலே மூக்கிலிருந்து ஒரு குத்து விடுவாங்க. குத்துகிற பொழுது அந்த ஊசியின் முனை, இந்த ஊசியின் முனை, இது எரேமியா 47வது 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் 4வது எழுத்துல குத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இந்த பரிசேயர். வேத பார்க்கலாம், அவ்வளவு ஞானம் உள்ளவர். ஆனால் இவர்கள் மேசியாவை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்து என்னும் ஒரு மேசியா வருவார். ஆனால் இப்படி ஏழை மாட்டு தொழில வரமாட்டாருங்க. இன்னைக்கு சில ஆள் பிரசங்கம் பண்ணுது, இயேசு கிறிஸ்து பணக்காரர், இயேசு கிறிஸ்து எப்படி ராஜான பிச்சைக்காரனாக இருப்பார், யோசிக்க வேண்டாம் பேச்சப்பார். இயேசு கிறிஸ்து பணக்காரர், அவர் ஐஸ்வர்யவான். ஆக நாமும் ஐஸ்வர்யவான்களாக தான் இருக்கணும். ஏற்றுக்கலாமா, ஏற்றுக்க வேண்டாமா? எனக்கு என் ஐஸ்வர்யத்தை பார்க்கணும், இயேசுதான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுற ஆளால நீங்க ஐஸ்வர்யமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இயேசு இல்லை. இது நிறைய இடத்துல இது போய்கொண்டிருக்கிறது. எனவே நீங்கள் மிகுந்த எச்சரிப்புடன் இருங்கள். வார்த்தைகள், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் இயேசுவை தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாக தான் இருக்க வேண்டும். அப்ப அவர்கள், இந்த பரிசேயர்கள், இயேசுக்கு ஒரு கிறிஸ்து ஒருவர் வருவார். அவர் வரும்போது எப்படி வருவாரு? நேற்று பார்த்த தெபோரா மாதிரி வருவார் நினைச்சாங்க. மிஸ்டர் பீன் வந்து லைட்ல விழுவாரு. அப்படி விழுகிற மாதிரி பட்டயத்தை எடுத்துட்டு அப்படி போய் பிரதான ஆசிரியர் ஒரு வீசு, யூதாச ஒரு வீசு, அப்படியே போற வழியில் ஏறது ஒரு வீசி வாங்கடா எல்லாம் நம்ம ஆளுகை செய்வோனும் எதிர்பார்த்த கூட்டம் தான் பரிசேயருடைய கூட்டம். எனவே அவர்கள் இந்த ஏழ்மையை, தாழ்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர்கள் அவமாய் நினைத்தார், தங்கள் பெருமைகளை வைத்துக் கொண்டார். சதுசேயர்கள் எல்லாம் நீதிமான்கள் என்று நினைக்கிறவர்கள், நீதியாய் செய்கிறவர்கள், தங்கள் பதவியை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்கள். ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லை, உயிர்த்தெழுதல் வர முடியாது என்று நினைக்கிறவர்கள் இந்த சதுசேயர்கள். இந்த கூட்டத்தில் தான் இயேசு கிறிஸ்து வந்து மாட்டிக்கிட்டார். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி மாட்டினார், பிறச்சு முடிச்சு மாட்டார், இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கார். ஒரு வித்தியாசம், அவர் பிறக்கும் பொழுது தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் மேசியா வருவார் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டார். பிறந்த உடனே ராஜாக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டார். பிறந்து வளர்ந்த போது சபையில் உள்ளவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டார். இந்த யோசேப் நாடார் இருக்கார், அவர் மகன்தானே இவர் இயேசு நாடாரு. அந்த நாதர் பேர் யாரு வச்சான்னு தெரியல. அவர் 12 வயசு நின்று சும்மா கம்பீரமா பேசி, மாயக்காரனே உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போடு. 12 வயசுல பேச என்ன ஆகும்? அவ்வளோதான், அமேசியை பேசிச்சா வச்சிருவாங்க. ஒன்று போடி, நீ பாசு பிள்ளையா இருக்கலாம், ஓடி உள்ள யார பார்த்து இவர் வல்லமை பிரசங்கம் பண்ணாரு. அந்த யோசிப்பு அவன் தானே, அவன் சொன்ன ஆமாண்டா, இந்த உலக அழைச்சிக்கிட்டு இருப்பானே ஏதாவது மூலையில கிடு கீழே உட்காந்து மறைஞ்சிட்டு இருப்பானே அவன் பிள்ளை, அவன் எப்படி அப்படி பேசுறான்? ஒருவேளை கிறிஸ்துவ இருப்பானா யோசிக்கல. டேய் இவனை பேச விட்றாத, நம்ம பேரெல்லாம் போயிடும், அப்புறம் நமக்கு ஆப்பு வச்சிருவாண்டி. சதுசேயர்கள் ஓகே, மரித்தார். மறிக்கிற வேளையில் பிரதான ஆசாரியன் கூட்டத்தில் மாட்டிக்கிட்டாரு. பாஸ்டர்ஸ் கூட்டம் மாட்டிக்கிட்டார். மரித்தார், உயிரோடு எழுந்தார், சீஷர்கள்ட்ட மாட்டிக்கிட்டார். நம்ப மாட்டேங்கிறாயா?
இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சொல்லியிருக்காரு, 3 நாள் என்ன சொந்தம்னு சொல்லியிருக்காரு. எங்கே வருவாருன்னு தெரியாது, வாங்க ஜோபணும், நல்ல ஜோபனி. Glory to God. ஆவியானவர் எங்கள் வெளிப்படுத்த எங்களோடு இசைந்து வாரம் தேட்டர் வாழன் எப்போ வருவீரோ என்று காத்திருக்கவில்லை. கூட்டம் கூட்டி உட்கார்ந்துட்டான். அவர் இருந்தப்ப பீட்டர் சொல்லியிருப்பான், நான் தான் அவர் ரொம்ப பேசிட்டேன்ப்பா, போகிற நேரத்தில் கூட அவர்கிட்ட நல்லா பேசலை. எங்கள் அப்பா நேற்று கூட பேசினார், நான் ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணி விட்டேன் கோபத்தில். இன்னைக்கு காலையில் எங்கள் அப்பா இல்லை, என்னால் பேச முடியாது. பேதுரு தோமா சொல்கிறார், நீங்களாம் சொல்கிறது உண்மை தான், அவர் பேசுனதெல்லாம் உண்மை தான், ஆனால் அவரை நான் பார்க்காம நம்ப முடியாது. வரட்டும், அவர் பார்த்துக்கிறேன். எல்லா சிஷ்யரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, மாட்டிக்கிட்டார். சரி பார்த்தாலே விட்டு இருக்க போயிடுறது நல்லதுப்பா, எல்லாம் வாங்கன்னு சொல்லி ஒலிவமலைக்கு வர சொல்லி அங்கே நின்று கொண்டு அப்பயும் ட்ரை பண்ணார். தேசியவா கிறிஸ்து, நீங்கள் ஏன்டவர் போறீர், நீ கிறிஸ்துவானால் எங்களோட தங்கிருமே, நீர் ஏன் போக வேண்டும்? யாரும் சொன்னாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஹல் ஹல் சோத்ர அல்லேலூயா. ஜீசஸ் கிறிஸ்து கூட்டத்து கொட்ட வேண்டாமா? எல்லாத்துக்கும் பின்னாடி முளை குச்சி மாதிரி குத்திக்கிட்டு அவர் அப்பயும் சொல்லி பார்க்குறாரு. அவனுக்குள்ள பயம் வந்துருச்சு, கொஞ்சம் தள்ளியே போங்கடா, அந்த வெள்ளம் அங்கே போகுது, இவர் கிறிஸ்து தானோ? நம்பிக்கை வரல. ஒலிவமலை போறானுங்க. ஆண்டர் பார்த்தா இவங்க இந்த 12 பேர் வச்சு ஓட்ட முடியாது, இன்னும் கூட்டம் 70 பேர் வாங்கின, அவருக்கு 20 பேரை கூட்டி கொண்டு வந்தார். அவங்களும் நின்றாங்க. அப்பயும் உங்களை நம்ப முடியல, அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டார். 82 பேர்கிட்ட சீக்கிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நான் சொல்ல உண்மையா இல்லையான்னு ஆராய்ந்து பாருங்க. உடனே பார்த்தார், நான் போகிறேன், தேச்சரவாளன் உங்களை அனுப்புவேன், அப்பயாவது மனம் திரும்புங்க. காலம் இறங்கிறது. வரத்துக்கு தன்னுடைய பிதாவினோ கேள்வி போக ஆரம்பித்தார். போறாரா? போயிட்டு யாரும் அப்படின்னு சேர்ந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் வரல. 1 மாதம் முன்னாடி கேட்டேன். டக்குன்னு கருத்து இன்னைக்கு வந்து என்னை தூக்கி போயிட்டாருன்னா, இந்த இடத்துல நின்று மேய்க்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க, எத்தனை பேர் அழைப்பு பெற்று இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இன்னும் சத்தம் வரல. இதுதான் அவர் செஞ்சார். அவருக்கும் சத்தம் வரல, கிளம்பிட்டார். மேலே எக்காலம் உடனே தேவத்தூர்லேருந்து வந்தாங்க. மேலே போக குத்த ஆரம்பிச்சிச்சு. போகிறாரு, இந்த ஒழித்து யார் செய்வா, யார் செய்வான்னு போயிட்டாரு. அங்கே மாட்டிக்கலை. அங்கே போய் பத்திரமா தன்னுடைய பிதாவரத்தை போய் சொன்னதை செய்து முடிச்சுட்டு, காயங்களை பாரு, என் விழாவை பாரு, ரத்தம் சிந்திய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டேன். ஆவியானவரை இறங்கி வந்தார், நம்ம கிட்ட மாட்டிக்கிட்டார். எஸ், வேத புஸ்தகம் சொல்வதற்கு அப்படியே இணங்கி ஓடுவதற்கு நம்முடைய ஆவியால் ஏற்றுக்கொள்ள முடியாத வேலையினால தான் இந்த உயிர்த்தெழுதலின் ஆவி கிரியை செய்வதில்லை. இந்த உயிர்த்தெழுதல் என்பது எல்லோருக்கும் கிடைக்கிற பாக்கியம் அல்ல. இந்த ஞானவான்கள் ஒளியை போல பிரகாசிப்பதற்காக நம்முடைய ஆவி தானும் தினமும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, பிரகாசம் வந்துகிட்டே இருக்கணுங்க. எனக்கு சிறிய அற்பமான காரியம் என்று நான் நினைக்கிறது கர்த்தர் சரியானது செய்கிறார். ஒரு அல்லேலூயா. நான் யோசிப்பேன், ஒரு பலசர் கடைக்கு போகிறதுக்கு யோசிப்பேன், பேரெல்லாம் பார்ப்பேன், கொஞ்சம் வேறு பேராக தான் நான் போக மாட்டேன். உண்மைக்கு ஆவியானவர் எனக்கு ஓகே ஃபீல் அப்படியே ஒரு நிமிஷம், இஸ் இட் ஓகே லார்ட் அப்படின்னு கேட்டுருப்போம். இங்கே வந்தப்போ எல்லாம் எந்த கடைக்கு பார்த்தா எல்லாரும் நான் வேணும் புருங்கிறான். அவன்கிட்ட போயிட்டு அரிசி கொடு அப்படின்னா என்ன செய்வான்? யோசிச்சு பாருங்க, நம்ம பணத்தை வாங்கி நமக்கு திங்ஸ் கொடுக்குற ஒரு ஸ்மைல் பண்ண மாட்டான். ஒரு அந்த கடை பார்த்தேன், ஓகே இங்கே போகலாமே போனோம். அங்கே போயிட்டு யாரை பார்ப்பாங்க, திங்ஸ் வாங்கணும். எப்படி பார்த்துட்டு கொடுங்க, 400 ரூபா கொடுங்கன்னு பில்லை கேட்டாங்க. கொடுத்துட்டு எஸ் இவங்களே பார்த்துங்க, இந்த ஏரியாவில் வர கடையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ வந்து எங்கிட்ட முழங்கால் போட மாட்டார். இன்னைக்கு அந்த பக்கம் போய் பாருங்கள், பாஸ்டர் இல்லை அப்படின்னா காலையில் கேட்டுருவாங்க, எங்கே நேற்று காலம் வாக்கிங் போகல, பைக்கு போகல, காரு போகல. என்ன தெரியுமா, அங்கே கற்று கிரிசை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, தேனை இன்றைக்கி நம்ம இன்றைக்கி மதியானம் வரணும். அவங்க யாராக இருக்கட்டும், பேப்பர்காரன்லேருந்து கேபிள்காரன்லேருந்து ஒருத்தனை விட்றது எல்லாத்தையும் மண்டையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. என்ன பாவம், என்கிட்ட ஒரு அம்மா சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும், வேறு வழி இல்லை. அம்மா பாவம், ஒரு கப்பு காஃபி, அவ்வளோதான். சர்வீஸ் எப்படி நடக்குது தெரியுங்களா? இப்படி போகிறது பார்ப்போம், சார்
தண்ணி கரெக்டா வருதா? வருது 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 வருது. நம்ம கனிகளை காமிக்க வச்சுக்கிறோம். அது இருக்க 10 ரூபாய் காப்பி அவனுக்கு கொடுத்தா இங்கே யார் சாப்பிட்றது? இருக்கு அப்படியே 5000 பேருக்கு அப்பத்தை கொடுத்துட்டாரா? நம்ம ஒரு வார்த்தை கேட்டாரா பத்தியா? இந்த அப்புறம் பிரியாணி போட்டோம், யாராச்சும் ஒருத்தர் நீ சாப்பிட்டியான்னு கேட்டாங்களா நேற்று பார்த்தீங்கன்னா? இந்த 5000 பேர் அங்கேயும் சாரி ஜஸ்ட் கிடி எல்லாம் போய் அள்ளி கொடுக்குறான். ஏய் வீட்டில் வந்தா டே நம்ம பொண்ணு வச்சிருக்கேடா அத்தையும் சொல்கிறாரு பார்த்துக்கலான்ட்டு ஏதாவது கிடைக்கும். ஒரு சின்ன பையன் இருந்திருப்பான், டேய் சாப்பிட்டு மிச்சம் தான் வச்சுக்க அங்கிள் வந்து வாங்கிக்கிறேன். 14,000 பேருக்கு இந்த 12 பேர் கொடுக்குறான். நினச்சி பாருங்க, அப்போ ஒருத்தர் 1000 பேருக்கு கொடுத்துருக்கோம். 1500 பேர் கொடுத்துருக்கோம். கொடுத்து முடிச்ச கையில் ஒன்றும் கூட காலி. அல்லேலியா சொல்லுங்க. அதுதான் கர்த்தருங்க. வேலையை முடிச்சுட்டு வந்தாச்சு, இயேசுவே எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. சரிப்பா நீங்கள் போய் மீத உள்ளதில் எடுத்துட்டு வாங்க. எல்லாம் சாப்பிட்டது 1 லோஃப் 2 லோஃப் சாப்பிட்டான். தன்னுடைய சீஷர்கள் சாப்பிட்டதுக்கு 12 கூட, ஆளுக்கு ஒரு கூட சாப்பிட்றாரு போல. வேலையை முடிச்சுட்டா போஷிப்பு, வேதவசத்தை கீழ்படுத்திட்டா நிறைவு. எல்லாத்தையும் கற்று நடத்துவாங்க. உண்மைக்கு come into the deeper love of God. தேவனுடைய அன்புக்குள்ள ஓடிவாங்க. நாம் பிரகாசிக்கணும். ஆறாவது நேரத்தில் ஒரு உட்காந்துருந்தா இங்கே நின்று பாருங்க, அப்படி எனக்கு குடல் புரட்டுது. ஏன் இங்கே பரவாயில்ல, இப்போ வாழ்க்கை மாதிரி எப்பவுமே ஒரு பிரகாசமாக இருங்க. தேவனுடைய ஆவியானவர் உள்ளே இருக்காரு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபிக்கும் பொழுது சொல்லுவேன், என்னைக்கும் ஜெபிக்கிறேன், எங்கே போனாலும் சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏன் நான் சொல்லுகிறேன்னா என்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். கூட்டத்தை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க பாஸ்ட் இத்தனை வருஷம் ஊழி செஞ்சிருக்காரு, நான் எப்படி ஒரு 2.5 லட்சம் பிரசங்கமாக பண்ணியிருக்கேன். 13 வயசில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாலும் அல்ல எழுதியா நிற்கிறா பாருங்க தைரியமா. எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு? நல்லா பண்ணுறாரா? கொஞ்ச நாள் வச்சுக்கலாம்ல, பரவாயில்ல வச்சுக்கங்க. ஆனால் இந்த பிரசங்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என் இருதயம் படுற கலக்கம் கொஞ்சம் அல்ல, அவர்கிட்ட போய் நடுங்கிட்டு. ஏனென்றால் நேற்று பேசி கொண்டிருந்தோம், நோட்ஸை எடுத்து வச்சு அதை பார்த்து பாயிண்ட்டு பார்த்து கிளாஸில் கொடுப்போம். நோ மெசேஜஸ், செய்தி வேறு கிளாஸ் வேறு. கிளாஸுக்கு இவங்களுக்கு இதை டீச் பண்ணணும், டீச்சிங் போதனை. இது சத்திய வசனம். இதில் வாழ் வேலை செய்யும், கயிறு வேலை செய்யும், அடி விழும், இடி விழும், எரிமலையும் வெட்டிக்கும். உனக்கு என்ன வேணுமோ அதை அவர் கொடுத்துடுவார். வாயக்காரனேன்னாரு. இங்கே சீஷர்களும் சாராயிட்டான். டீ நம்மளை சொல்லிட போறாரான்னு இன்னைக்கு மனம் திரும்பிடுவோம். ஆண்டவரே பக்கத்தில் வந்து நின்றுட்டான். பிளாக் கேட்ஸ் பார்த்துருக்கீங்கள? இவன் நம்மளுக்கு பாருங்க, குளிக்காம முடியல. நம்ம சீமெல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. குளிச்சாங்களோ குளிக்கலையோ பக்கத்தில் நிற்க முடியும் போது. ஆனால் பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு நிற்பான். திடீர்னு திரும்பிட்டான். உனக்கு ஐயோ நம்மளை சொல்லிட்டு போறாங்க. அதான் சொன்னேன் அவர்கிட்ட பேசாதன்னு சொல்லி. அவங்க நடந்துச்சு, அதுதான் இங்க நடக்குது. அப்ப இங்க ஆண்டவர் வந்து பேசும்பொழுது இந்த மெசேஜ் தேவனுடைய வார்த்தைகள் நல்லா இருக்கிறதுக்கு, பிரசனை நிறைந்ததுக்கு காரணம் நான் திட்டம் பண்ணல, அவர் திட்டம் பண்ணுவதனால முதல்ல என் பாத்திரம் நிரம்புது. உங்களுக்கு என்ன செய்தி எந்த வழியில வருதோ அதே தான் எனக்கும். உங்களுக்கு அடி, உங்களுக்கு ஒரு 2 தட்டு விழுதா, எனக்கு அது 20 தட்டு விழு. எனக்கு மட்டும் தான் தெரியும். such a beautiful experience. உள்ள குதிங்க. சில கிணத்துல குதிக்கிறதுல யோசிக்கப்படாது, குதிச்சிருது ஆண்டவருடையது. ஆண்டவர் என்ன வார்த்தைகளை காண்பிக்கிறார், அதை புறப்பட்டு அதை பிடித்துக் கொண்டு ஜெயமாய் பிடித்து ஓட வேண்டும். வாசிக்கலாம் யோபு 19ஆம் அதிகாரம் 25, 26 வசனம். The book of Job chapter 19 25, 26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமென் சொன்னா சந்தோஷமா இருப்பாரே. அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, யோபுவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப தூரம். காலம் ரொம்ப தூரம். வேதத்தில் முதல் புத்தகம் எது? ரைட். ஸோ முதல் புத்தகம் எழுதப்பட்ட புத்தகம் யோபு. எவ்வளோ புக்கு பின்னாடி வந்து கம்பைல் ஆகிருக்கு. இந்த யோபுவை பார்த்து தான் ஆபிரகாம் தன்னுடைய விசுவாசத்தில் வளர்ந்தார் என்று சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மோசேக்கு ஆண்டவர் பேசி 5 புக்கு பென்டடியூக் என்று சொல்லப்படுகிற 5 ஆகமங்கள், பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற முதல் 5 ஆகமங்களை மோசே எழுதி முன்னாடி கம்பெனி வச்சுட்டார். ஏன்னா ஆதியில் முதல்ல சிருஷ்டிப்பு வரட்டுப்பா, ஏன்னா சிருஷ்டிப்பு இல்லாமல் யோபு வந்திருக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் அந்த பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்தி புக்கை கொண்டு பின்னாடி வச்சுட்டார். ஆனால் வச்சாரு பாருங்க, துதிகளுக்கு முன்னாடி பாடுகளை வச்சிருக்காரு. சங்கீதத்துக்கு முன்னாடி யோபு. அந்த யோபு சொல்லுகிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர்
கடைசி நாளில். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோபுவுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற பேரு ஒருவேளை ஆவியில தெரிஞ்சிருக்கலாமோ தவிர வெளிப்படையாய் தெரியாது. அவர் சொல்றாரு என் மீட்பர் என்று. யோபுவை மீட்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுகிறார். அவர் கடைசி நாளில் எங்க நிற்பார்? அல்லேலூயா. ஏன் கேட்டா பூமியின் தூளின் கீழ் மரணம் இருக்கிறது. பூமியின் தூளின் கீழ் மரணம் இருக்கிறது. யாரை இறந்த உடனே கட்டி மரத்தில் தொங்குடுறோமா? ஆஹா, முன்னாடி தான் சொல்ல மரத்தில் தொங்குவான். நாலு பிரியா வாக் போயிட்டு இருந்தோம் ஒரு நாள். அப்படி போயிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்த்தா ஒரு தூக்கு மாட்டி கேட்டில் தண்ணி கிடக்கிறான். நீ பார்த்து எப்பா நீ பின்னாடி போனான். ஏன் முன்னாடி தான் அவனை பார்க்க முடியுமா? எப்பா 20 மார்க்ஸ் போட்டு ஓடுது. நாளைக்கு நம்ம நிலைமை இதுதான். அவன் தூக்க மாட்டேருக்கான், நம்மளும் தூக்கி போயிடும். அவ்வளோ வித்தியாசம் மாறி போச்சு. அப்போது பூமிக்கு மேலே கட்டி தொங்க விட்டுறான். இப்போ அடித்து கட்டி கொண்டு தொங்க விடுறது ரொம்ப ஈஸியாக போச்சு. ஸோ சூழின் மேலே கீழே மரணம். எனவே ஒரு மரணத்தை ஜெயம் எடுத்தவராய், அதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம். முதல்ல பார்த்தா பூமியின் தூள் மரணம், மேலே மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார்ன்றது பார்த்தீங்களா? அதுதான் இந்த வார்த்தை யோபு சொல்றாருங்க. அவர் பூமியில் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் எப்ப பார்க்க போறாரு பாருங்க. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். This is a prophecy he is speaking about. இப்போ நம்முடைய சிந்தை என்ன? யோபு புத்தகத்தை வாசிக்கிற பொழுது நல்லா உடம்பெல்லாம் கொப்பளம், ஜிஹெச்ல போனாலும் சரியா வரல, சரி வரல. அவர் உட்கார்ந்து ஓடு எடுத்து சொல்ற, எங்க யாராச்சும் அரிக்கிறது ஓடு எடுத்து சொல்லி பாருங்க. கொஞ்சம் புசுக்கிறாங்க பாருங்க. காரணம் ஆயிடுச்சா? இல்லை, வெரி டஃப். அப்போ இப்படி காய்ந்து புண்ணெல்லாம் வெளியில் வந்திருக்கும். ஓட்டில் தான் அதை எடுக்க முடியும். அதை சுரண்டி உட்காந்துட்டு அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா ராஜனு. நான் பேசுறது ஈஸி, அவன் சாம்பல்ல உட்காந்து பாடிட்டு இருக்கிறான். ஒய்ஃப் வந்து சொல்கிறான், நல்ல ஒய்ஃப்காக ஜோபன் கல்யாணம் பண்ண பிளான் வச்சுருக்காங்கலாம். ஒய்ஃபாக போனோன்னா நல்ல ஒய்ஃபாக இருக்குன்னா நானே வந்து கொடுப்பேன். அவன் வந்து சொல்கிறா, இன்னும் இந்த வேதனையில் உட்காந்துருக்கியே, இது சும்மா இருக்க வேண்டிய. இந்த அம்மா உட்காந்து மஞ்சள் அரைச்சி தேங்காய் சட்னி அரைச்சி அவனை போட்டு ஒரு 10 போட்டு 20 போட்டு அவனை சரி பண்ணணும். அதை விட்டுவிட்டு இல்லை உட்காந்து ஜெபிச்சிருக்கணும். தேவனை தூசி ஜீவனை விடுவாய் செத்து தொலைங்கிறான். என் சூப்பர் புருஷன் ஒரு அலையிலே சொல்லுங்க. கொண்டு கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடு, இங்கே கொஞ்சம் வலிக்குது, இங்கே கொஞ்சம் காட்டில் வரு. அவன் உட்காந்து வந்து சொன்ன உடனே சொன்னா, பைத்தியக்காரி போல பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற்று கேளுடி. ஏன் மீட்பர் உயிரோடு இருக்காருடி. ஏன் உடம்பு இப்படி இருந்தாலும் அவர் இன்னைக்கு இல்லாடி கடைசி நாள் மாம்சத்தில் இருப்பாரு. இவர் சொன்ன உடனே இவன் நினைச்சுக்கிட்டா ஓகே இந்த ஆளுக்கு முடிச்சிருந்தான், அவுட் தான். அப்ப சொன்ன இந்த தோலெல்லாம் அழுகி போன பின்பு. அதை கவனித்து பாருங்கள். இவன் சொல்லுவது அவனுடைய சூழ்நிலைகளை அல்ல. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு இந்த தோல் எல்லாம் அழுகி நாரி போன பின்பு இவன் ஜீவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னுடைய மீட்பர் அங்கு போய் மரித்து உயிரோடு எழுந்து அங்கு வந்து நிற்பாரே, அவரை என் கண்களினால் காண்பேன். 26வது வசனம். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அடுத்த வசனம், அவரை நானே பார்ப்பேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்க பாப்போம். அவரை நான் பார்ப்பேன். பாஸ்டர் சொல்றாரு, பாஸ்டர் பார்த்து எனக்கு சொல்ல மாட்டாரு. இனிமே அந்நிய கண்கள் அல்ல, என் கண்கள் அவரை காணும். இந்த வாஞ்சியால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. என் கண்களே அவரை காணும். இந்த தாகத்தினாலே என் உடம்பெல்லாம் வாடி போகுது. எப்போது நான் காண்பேன் தினமும் தனன 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 என் நேசர் வருவார் மேகங்கள் மீது என்னோடு சேர்த்துக் கொள்வார். என் நேசர் வருவார் மேகங்கள் மீது தன்னோடு சேர்த்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார். தனன 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 தனன
என் சொந்த கண்களே ஆமென். என் மாம்சத்திலிருந்து பார்ப்பேன். இது நான் பார்க்கிறதுக்காக என் உள்ளிந்திரியம் சோர்ந்து போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 26:19. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். ஏமா பூண்டுகள் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். உம்முடைய மரித்தவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடு எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். இது ஆவியிலே நம்முடைய பாவத்தில் மரித்திருப்பது. சரீரத்திலே ஏற்கனவே இப்ப மரிச்சிருக்கிறாங்க. ஒருவேளை நான் மரித்து போவோமானால், அவருடைய வரிக்கு முன் மரித்து போவோமானால் இந்த வசனம் படிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்க படிச்சிருக்கும்போது ஞாபகம் வரணும். ஓகே, ஐயோ. மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே விழுத்து கம்பீருங்கள். அப்போ மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். பாருங்க, இதெல்லாம் ஒரு சில ரெஃபரன்ஸ் தான். நம்முடைய உயிர்த்தெழுதல் உண்மை என்பதை தேவனுடைய ஆவியானவர் ஆதி முதல் ஆழ்கொண்டு நமக்கு அந்த வரைக்கும் கொடுத்திருக்கிற வார்த்தைகளின் ஒரு தொகுப்பு. எனவே நம்ம இன்னைக்கு மத்த 28 உட்காந்து 3 வசனத்தை பார்த்து அல்லேலியா போட்டு ஜிகி போட்டு ஓடுறதுக்காக அல்ல. வி ஹேவ் டு நோ கர்த்தர் எல்லாவற்றையும் சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக பல தீர்க்கதரிசிகள் மூலமாக கொடுத்து என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். யோவான் 5, 28, 29. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். ஐயோ, அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறார்களாகவும், தீமை செய்கிறவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். தான் வண்டி நம்ம ஸ்டாப்புக்கு வந்துகிட்டு இருக்கு. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் யோவான் 5, 29, 28, 29. ஜான் 5, 28, 29. பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் உங்க பைபிள் எப்படி இருக்கு? பிரேத குழிகளில் இருக்கிற அனைவரும். நம்ம பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். உயிரோடு எழுந்தவருடைய சத்தத்தை கேட்கிறவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆமென். நிறைய பேர் கல்லறை கட்டுவாங்க. இங்கே சிஎஸ்சி சர்ச்சோட கல்லறைக்கு நான் போவேன். சில கல்லறைக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி பிஷப், அவருடைய பேர் இல்லை இது பெருசாக இருக்குமே, கிறிஸ்டோபர் ஆசை, அவருடைய கல்லறை அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். பிரம்மாண்டமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கல்லறையில் ஆசைப்பட்டால் அதை பார்த்து ஆசைப்படலாம், அப்படி இருக்கும். அவரே அதில் போட்டு அடி நிற்பார் பாருங்க. மரித்தி நாளாலும் சதா காலங்கள் மாதிரி அங்கே நிற்பார். உள்ள போனீங்க, ஒரு இடத்துல ஒரு சர்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏலியும் அவங்க ஃபர்ஸ்ட் குர்பான் சிங்கோட அப்பா அம்மா இறந்தப்போ இந்த ஏரி சர்ச் அப்படியே கட்டி அதுக்குள்ளே அவங்க ஃபோட்டோ வச்சு உள்ளே அப்படி சர்ச் இருக்கும். நான் முதல்ல பார்த்துருந்துச்சே, சர்ச்சு இங்கே கொண்டு மேலே வச்சுருக்கீங்க, இது யாரும் உள்ளே போக முடியும், வெளியே வர முடியாது அப்படின்னு நினச்சிருக்கேன். அப்படியே கல்லறை கட்டியிருப்பாங்க. எங்கள் அப்பாவுக்கு கல்லறை கட்டணும்னு சொல்லி எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணார். தம்பி கல்லறை கட்டணும், என்ன செய்யலாம், நம்ம எல்லாம் நீ எவ்வளோ தர்ற அப்படின்னு கேட்டார். ஏன் மன்னிச்சுக்கோங்க, 5 பைசா தர மாட்டேன். ஏன்? நான் ஊழியக்காரன், என்கிட்ட இல்லை. ஒன்று, இங்கே ஊழியத்துக்கு செலவு பண்ணுறதுக்காவது என்கிட்ட கற்று கொடுத்துருவாரு. இங்கே போய் அவர் எந்திரிக்க நேரத்தில் அவர் ஏற்கனவே இருக்கும்போது அவருக்கு பாரமாக இருந்தோம். நம்ம இன்னும் பாரதோஷம் அவர் எந்திரிச்சு வர கஷ்டமாயிடும், என்னால் முடியாதுன்ட்டேன். ஓகே, டோன்ட் வரி, நீ மற்ற வழியெல்லாம் பார்த்துட்டு நான் பண்ணிக்கிறேன்ட்டார். ஒன்று அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக கண்டெல்லாம் செஞ்சு கட்டி கொடுத்து எங்கள் அண்ணன் காசு கொடுத்தார். கத்தர் மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவன் கட்டும்போது சொன்னேன், ஏங்க இவ்வளோ கஷ்டப்படுத்தீங்க, கிரானைட் வேறு இருக்கும்போது ஒரு வேளை சாப்பாடை கொடுக்கறதுக்கு நம்மளால் முடியாது, நமக்கு கிரானைட்டு போகும். கடன் வாங்கி கிரானைட் வேறு. சில பொண்டாட்டி காசை தாலி வச்சு கொண்டு வந்து கிரானைட் கல்லெல்லாம் கட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த சத்தம் கேட்காது. அதுக்கே கட்டக்கூடாதுன்னு சொல்லலை, நல்லாவே கிட்ட கட்டுறது. இந்த சத்தம் கேட்கறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். இங்கே இப்போ நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம். நாளைக்கு மறுச்சு அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு நம்ம உள்ளே இருப்போம். மாம்சம் எல்லாம் அடங்கி போயிடும். கிறிஸ்தேஸ் வர நேரத்தில் ஆண்டு போவார், டேட்டுமே போய் பாடி எடுத்துகிட்டு வந்தார். நீ தானே பிரசங்கம் பண்ண அன்னைக்கு, ஏசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனார், பாடி பிக்கப் பண்ணார், மேலே வந்தார், நீ தானே சொன்ன போ அப்படின்வார்.
நேராக போனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. எலும்பெல்லாம் தூத்து பிடிச்சி போயிருக்கு. உள்ள போனவனே டக்குன்னு பாடி வரும். இதே பாடி திருப்பி வருங்க. எத்தனை 1000 வருஷம் கழிச்சாலும் அப்படி கல்லை உடைச்சிட்டு வந்து நம்ம எல்லாம் கரங்களை பிடித்து துதித்து துதிப்போம் இயேசு தேவனே, அல்லேலூயா பாடி துதிப்பேன் துதிப்பேன் இயேசு தேவனே, துதித்து துதித்து பாடி பாடிடுவேன் ஆதிபரானந்த தேவகுமாரனை துதிப்பேன் துதிப்பேன். Understand the powerful resurrection of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உனக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இது விளையாட்டல்ல, கிறிஸ்தவ ஜீவியம். இது ஒரு கேலி கூத்தாக அல்ல, ஒரு பாரம்பரிய விளையாட்டாகவோ அல்லது கடமையாகவோ சடங்காச்சாரமோ அல்ல. இது ஜீவனுள்ள தேவனுடைய கிறிஸ்தவனுடைய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை. எழுந்து ஓடுவோம். மரித்தோர் சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள். வரல சொல்லுங்களேன். தீமை செய்கிறவர்கள் போற இடம் வேற. நீங்களும் நான் நன்மை செய்யும்படிக்கு எழுந்திருக்கிறவர்களாக, தீமை செய்கிறவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். ஓகே, அப்ப என் தீர்ப்பு எங்க இருக்குது? 30ஆம் வசனம் கடைசி வசனம். பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. இது கிறிஸ்து இயேசு சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம சொல்ல முடியுமா? 5:30 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். கடைசி பகுதி. பிதாவுக்கு சித்தமானதே, என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் செய்கிறபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது. தேவ நீதி நம்மிடத்தில் இருக்குதா? ஆமென். வாசிக்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். Luke chapter 24 verse 5 and 6. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அந்த வசனத்திலே பார்த்தோம், ஞானவான்கள் பிரகாசமாயிருப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிச்சோமா இல்லையா? ஞானவான்கள் பிரகாசமா இருப்பேன். நீ யாராச்சும் முகம் தொங்கிட்டு இரு பார்ப்போம். என்ன செய்யுதுன்னு சொல்லும் போதே அப்படியே முகம் அப்படியே 5:55 6:05 மாறிடுது. லாங் ஃபேஸ். ஜெர்மன் ஷெப்பர்ட் மாதிரி. நீ என்ன மாட்டி விட்டு போடுறது? துக்கமுகமாக இருக்காதீங்க. கண்ணீர் விடுவோம் கர்த்தருடைய பாதத்தில். பாரத்தில் கண்ணீர் விட்டு அழுகணும். முகத்தை பார்க்கும்போது தெய்வ பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. பஸ்ல போனாலும் இந்த முகத்தை பார்த்து தேவ பக்கத்தில் இருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் கண்டுகிட்டு போய் உட்காந்துருவான். இவ்வளவு பாதுகாக்க தான் வந்தேன். யாரும் உண்மையா இல்லையா? உண்மை. பிரகாசம். ஞானவான்கள் பிரகாசமாயிருப்பார்கள் நட்சத்திரங்களை போல. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பாருங்களேன். அந்த ஸ்திரீகளுக்கு முன்னாடி 4வது வசனம். அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்து ஸ்திரீகள் மிகுந்த கலக்கத்தை இருந்தாங்க. ஏன்னா இங்க பாடியை காணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பாடியை காணும், சரீரத்தை காணும், மாம்சமான சரீரத்தை காணவில்லை. கலக்கம் அடைச்சிட்டாங்க. என்னடா அவர் இருந்தப்ப தோட்டத்தில் உள்ள கொண்டு கல்லறை வச்சு அதையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. திருப்பி சிலுவையில் அடைச்சிருப்பானுங்களோ? உலகத்தில் ஞானவானாய் இருந்தவர்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று தேவ தூதர்களாக நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றா அவங்க பிரகாசத்தோட இருந்தாங்க. பாருங்க, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். 2 பேர் இருக்கிறதா? 2 தூதர்கள் இருக்குதா? ரைட். அப்ப அவருக்கு நேம்ஸ் இருந்திருக்கு. பரிசுத்தவான்கள். இதனால சில சமயங்களிலே பரிசுத்தவான்களை தேவன் சொப்பனங்களில் அனுப்புவார். நம்ம அனுப்பிச்சிருக்கிறோமா? பேசியிருக்கிறோம் அதை குறித்து. பரிசுத்தவான்களை அவர்கள் சாயலிலே தேவன் அனுப்புவார். நிச்சயமா விசுவாசிக்கிறேன். சரி, பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் நின்றார்கள். அவர்கள் ஸ்திரீகள் எப்படி நின்றாங்க? பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில். இந்த வேகம் போற. பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில். இந்த மண்ணு தானே கேசப்பாவை பிடிங்கிச்சு. என் வாழ்க்கை மண்ணா போச்சு. அல்லேலூயா. அவங்க வந்து நின்னாங்க. 2 வார்த்தை பேசினாங்க. பேதுரு 2 நிமிஷம் பேசினாரு. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இவங்க 2 வார்த்தை பேசினாங்க. மரித்தோர் இருக்கிறவர்களை உயிரோடு தேடுகிறது என்ன? சிரிச்சுட்டா பேசியிருப்பாங்க? அதிகாரத்தோட பேசியிருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் ஞானத்தில் நிறைந்தவர்களாக இருந்தார்கள். மரித்தோர் உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோர் தேடுகிறது என்ன? He is not here. He is risen. அவர் உயிரோடு
எழுந்தாரியா, இங்க வந்து தேடாத, அவர் போயிட்டாரு. ஒரு ஜெபத்துல மரித்த இயேசுவை தேடுகிறாய், உயிரோடு இருந்த இயேசுவை தேடுகிறாய். நீங்க என்ன செஞ்சாலும் ஏத்துக்கிறாங்க. ஐயோ பார்த்து அவர்கிட்ட அவசரப்பட்டு பேசிடாதீங்க. அவர் கேட்கிற ஜெபத்தை அப்படியே செய்யறவர். ஆமா, உனக்கு சித்தந்த வேதனை அனுபவிக்கிறேன் ஆண்டவரே. உடனே ஒரு காரியம் சொல்ற, தேவ சித்தத்துக்கு 2 காரியம் நீங்க ஜெபிக்க வேண்டியது. ஒன்று, எப்படி வந்தது? தேவனிடத்திலிருந்து வந்ததா, வேறு வழியில வந்ததா? நம்ம அதை பத்தி பேசக்கூடாதுன்னு விரும்பல. அதனால நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டியது, தேவனிடத்திலிருந்து புறப்படாத ஏதோ என்ன தொடக்கூடாது. உயிரோடு இருக்கிற இயேசுவை நான் அதிகாரம் எடுங்க. நாம ஆண்டவர் யுத்த புருஷர்களா பார்க்கிறார். நம்ம யுத்த புருஷர்களுக்கு டீ கொடுக்குறவங்க மாதிரி இருந்துடக்கூடாது. அவங்க போய் நம்ம சொல்ல தெரியுமா, அந்த சிஸ்டர் உட்காந்துருக்கு எஸ்பி ஆஃபீஸில். இப்போ நான் எங்கேயாச்சும் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், சார் அப்படியா, என்ன சிஸ்டர் இருக்காங்க நம்ம மினிஸ்ட்ரியில் எஸ்பி ஆஃபீஸில் இருக்காங்க. புரியுதா? இது எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. அவங்கள வச்சு நமக்கு அவ்வளோதான். ஆண்டவர் யுத்த புருஷனா பார்க்குறாரு. அதில் வந்து சாத்தான் அனுப்புறாரு. நான் ஆண்டவர் சொல்லி ஜோம் பண்ண, ஆண்டவர் அவனை அனுப்புங்க, நான் பார்க்குறேன், அனுப்பாண்டவரே, நான் போகிறேன், நீ வித்தனை விரும்புகிறேன், நான் செய்கிறேன்னு சொன்னேன். 40 நாள் நேருக்கு நேர் ஃபேஸு. அவன் பிடிச்ச அந்த சாத்தான் நாவை பிடித்து கிழித்து கொதறி போட்டு அனுப்பினேன். அதுக்கப்புறம் தான் மினிஸ்டர் விடுதலை வந்தது. ட்ரூ. போய் ஜோம் பண்ணுங்க. டேய், தைரியம் வந்தால் வாடான்னு சொல்லுங்க, தைரியம் வச்சுட்டு சொல்லுங்க, சும்மா அழுதான் சொல்லு. உயிரோடு இருந்த இயேசு மரித்தோரில் போய் தேடாதீங்க. அவர் சொன்ன வார்த்தை சீஷர்களுக்கே புரியல. கூடவே போனாங்க, நல்லா சாப்பிட்டாங்க. எங்கே போனாலும் நம்ம பின்பற்றியே வருவாங்க. எங்கே போனாலும் உமா பிரியாணி கிடைக்கவே வந்துடுவாங்க. இவனுக்கு இல்லையே, அவனுக்கு ஆர்டர் போக சாப்பாடு கொடுத்துட்டாங்கல்ல, மாத்தாலும் கொடுத்துட்டான். இவர் மனசு நினைச்சுப்பார், இவர் மட்டும் வந்தாலும் பரவாயில்ல, 12 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி இன்னொரு 40 பேர் பின்னாடி, 20 பரிசையும் 20 அந்த மாத்த நல்ல பொம்பளை தானே. ஏன்னா அவன் குறை சொல்றதுக்குனே வரான். என்ன கை கழுவுறாரு, பாவி வீட்டுல கை கழுவுறாரு. இவன் சொல்றான், பாவி வீட்டுல கை கழுவுனா பரவாயில்ல, இவன் பாரு கை கழுவாம எல்லாரும் நாங்க இயேசு கிறிஸ்து என்ன பாடுபட்டு. இவர் சிந்தனைகளை அறிந்து ஏற்றவர்கள் அவர்கள் வாய் திறந்து பேசினார். நீ மருத்துவர்கள் தேடாதீங்க. தேவனுடைய சித்தம் என்பது நன்மையானதா இருக்கும். நம்ம பாடுபடுத்தி நசிப்பிக்கிறதுக்கு தேவன் மனதுள்ளவர் அல்ல. இந்த சிலுவை ஆண்டவர் ஏதா எங்களை வச்சாரு நெஞ்சில் அடிக்கிறது, அடிச்சுக்க அப்படியே போயிடணும். போ, இந்த ஆண்டவரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம நம்ம உயிரோட எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆமே, தேவனுடைய உயிர் தெரிந்த தேவனை ஆராதிக்கிற நம்ம வாயிலும் நாவின் அறிக்கைகளும் கண்ணின் பார்வைகளிலும் சுவாசத்திலும் அக்கினி போய்கொண்டே இருக்க வேண்டும், பலத்தில் இட்டுக்கட்டுப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Glory to God. What a wonderful communion. எங்க நடந்த கம்யூனியன்? உன் பலிகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், உன் கீழ்ப்படுதலை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். நீ போகும்பொழுது ஏதோ ஒரு தெய்வத்தை அல்ல, ஒரே மெய்யான தெய்வத்தை. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? நீ புறப்பட்டு போகிற பொழுது, வீட்டுக்கு போகும் பொழுது, உன்னுடைய வேலைகளுக்கு போகும் பொழுது, அந்த உயிரோடு இருக்கிறோடே போங்க. விசுவாசம் அசைஞ்சு போகலாம், செத்துடக்கூடாது. உன் சோதனைகள் குறைந்து போகலாம், அனுமதிக்கவில்லை, ஒருவேளை குறைந்து போகலாம், ஆனால் மரித்து போய்விடக்கூடாது. காரணம் உன்னுடைய ஸ்தோத்திரங்களும் ஜீவ பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லா கண்களை ஓடி கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவருக்காக நாம் வாழ ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படியே ஆண்டுட்டு பேசலாமே. உயிரோடு எழுந்த அந்த தேவனாகிய கர்த்தர், உயிரோடு எழுந்த அந்த தேவனாகிய கர்த்தர், கொஞ்சம் டாலா கொஞ்சம் ஜாஸ்தி ஸ்கிரீன் பண்ணி சாங். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah. Thank you Lord. Thank you Jesus. எல்லா நல்ல கைகளை யார்கிட்ட பேசுவோம். ஒரு அர்ப்பணிப்பின் பாடலை பாடி நாம முடிக்க போகிறோம். என்ன தெரியுமா? ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காக நான் வாழ போறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? இருப்பது ஒரு வாழ்வு,
அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். சந்தோஷம் தானா? கண்களை மூடி ஆண்டுட்டு பேசுங்க. உயிரோடு எழுந்து நான் வணங்குகிற என்னுடைய குல தெய்வம் என்னுடைய இயேசு கிறிஸ்து ஜீவன நாட்கள் எல்லாம் ஜீவனோட வாழ்ந்து அல்ல கரந்து விஷயங்கள பரது கரவலமா பரது அல்ல கரந்து நீ கரவல பரசு. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Sorry. தெரியுதா? Okay. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுவும் நமக்காக வாழாமல் அவர் நமக்காக தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் நமக்காக வாழாமல் அவர் நமக்காக தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. அதுக்கு பதிலாக என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதை பலனோ நாம் இன்று அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதை பலனோ நாம் இன்று அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று அதன் பலன் கொண்டு வருவாரே. மகிழ்ந்திடுவோம், துளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. உலகத்தையே சொந்தமாக்கினாலும் அதனாலே லாபம் ஒன்றுமில்லையே. இயேசுவுக்காக எதை செய்தாயும் அதுவே உனக்கு உதவிட வேண்டும். ஓயாமல் உழைத்திடுவோம் இயேசுவுக்காக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவோம். இதுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம். இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். இயேசுக்காக வாழ்ந்திடுவேன் சொல்லலாமா? அந்த உயிர் தின்ற வல்லமையை நான் மாம்சத்திலிருந்து என் இயேசுவை பார்த்தேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கரத்தினால் என்னுடைய கண்களினால் நான் அதை பார்ப்பேன். அற்புத பிதாவே, எல்லா கைகளை உயர்த்தி இந்த 3 நாட்களில் கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அடுத்த நாள் நாம் நம்முடைய களத்தில் இறங்க போகிறோம். கால் வைக்கிற தேசம் கர்த்தருக்கு. சொல்லுங்களேன், எங்க சென்றாலும் எங்க கார் போனாலும் என் சைக்கிளில் போனாலும் கால்கள் வைக்கிற தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக உமக்காக எல்லாம் செய்வேன் ஆண்டவரே. எதையும் சகிப்பேனப்பா, மகிமைப்படுத்துவேன். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மட்டுமே செய்த எல்லா கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த 3 நாள்
நாட்கள் உடைய வல்லமையை காண்பித்து வார்த்தைகளை பேசினேன், அபிஷேகத்தில் எங்களை நிறைந்து வழியை செய்து ஒவ்வொரு தனித்தனியே கொடுக்குறாப்பா. போகிற அட்லாண்டிக்கா ஜெபிக்கிறோம். தெய்வ வல்லமை இந்த அன்பு எங்களுக்கு நித்தியமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் எல்லா தேவைகளும் சம்பூர்ணமாய் நிறைந்து வழி உனக்காக சகோதரிக்காக பாப்பாக்கு ஜெபிக்கிற தேவக்காரன் அற்புதமாய் விட கரத்தை நீட்டுகிறார். நீர் தாவீதுக்கு சொன்னபடி உனக்கென்று ஒரு புதிய வீட்டை கட்டு என்று சொன்னபடியே கத்தர் கட்டித்தார். ஆண்டிக்காக ஸ்டீஃபனுக்காக ஜெபிக்கிற தேவக்கார பிள்ளைகளோடு இருக்கட்டும், மகளில் இருக்க குடும்பத்தாரோடு இருக்கட்டும். நாணயங்களையும் சேர்ந்து அது கோபுரம் அப்புறம் கோபுரம் அற்புத கோபுரமாகவே கத்த மாற்றுகிறார். அருப்புக்கோட்டையில் தெய்வ வல்லை வெளிப்பாட்டு பிள்ளைகளை மகா வல்லமையாக கத்த பயன்படுத்துவீராக, உயர்த்துவீராக. மழைக்கால தேவனுடைய பிள்ளைகள் வல்லமையாக வெளிப்படுவதாக பயன்படுத்துவீராக. தேவனுடைய கரம் முழுவதும் இந்த வருடத்தை மாற்றுகிறதற்காக நன்றி. பிரவர்த்திகள் நன்றி. ஆசீர்வத்தை மேன்மைப்படுத்தும். ஜோவி குடும்பமாய் கத்தர் முத்திரை வைத்து மீட்டுக் கொள்வீராக. ஆசீர்வத்தை காண செய்வீராக. காலத்தில் குடும்பத்தாருக்காக ராஜுவுக்காக விக்டருக்காக ஜெபிக்கிற தேவக்காரர்கள் பிள்ளைகளை உயர்த்த போகிறதற்காக நன்றி. அந்நிய கண்களால் காணாமல் தங்கள் கண்களில் காணப்போகிற தயவின்றி சொந்தரிக்கிறோம். பிரவீனுக்காக, பிதுவுக்காக, அர்ச்சனுக்காக, சேச்சிக்காக ஜெபிக்கிறோம். கத்தர் இந்த குடும்பத்தை இந்த வருடத்தில் அசைக்க போகிறேன். கேரளா முழுவதும் இந்த பிள்ளையினுடைய முழங்கால்களில் கத்தர் நாங்கள் விதைத்து ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தும். கோபி மிராக்கிள்ஸ் நாங்கள் டெடிகேட் பண்ண போகிறோம். பிள்ளைகளை பயன்படுத்தும். நெய்யும் அன்பு ஆஸ்திரங்களை தெரிவிக்கப்படுகிறோம். அழிந்து போவதாக இயேசு கிறிஸ்து தர்மபுரியில் தேவனுடைய வல்லமை புறப்படுகிறதற்காக நன்றி. என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை அற்புதமாய் நீ தரப்போகிறதற்காக கட்டி எழுப்பும், கட்டி எழுப்பும், கட்டி எழுப்புகிறார். வாலிபை பள்ளி ஒவ்வொருவருக்காக சொத்திரம் செலுத்துகிற தகப்பனே ஆகியோருடையப்படுவீராக. அதுவரை இந்த ஒரு தடைப்பட்ட ஒவ்வொருக்காக நன்றி. விஜய்க்காக, சத்யா குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய நாளிகை செய்யட்டும். மக்களுக்கு வந்திருக்கிற அன்பு சகோதரி மேரிக்கா அவள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு கத்திரட்சிப்பினால் நடத்தும். மலாச்சுக்காக, கோபிக்காக, குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இன்று அந்த வீட்டை டெடிகேட் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஆவியனாக வாசம் பண்ணுவீராக. ஏற்ற வழிப்பிள்ளைகள் கற்பதை நடப்பி தருவீராக. எனது தேவனை மகிமைப்படுத்தும் ஸ்தோத்திரிக்க கத்த கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். அடிமனை பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த ஊழியத்தை இந்த நடப்பதற்கு உதவிகள் செய்கிற, மன உதவி செய்கிற, அன்பு கொடுத்து நேசிக்கிற, தங்கள் இல்லாத வேலை கொடுக்கிற தேவ பிள்ளைகள், பணத்தை விதைக்கிற பிள்ளைகள், ஜெபங்களை தாங்குகிற பிள்ளைகள், அடியனுக்காக உபவாசிக்கிற பிள்ளைகள், ஊழியத்துக்காக உபவாசிக்கிற பிள்ளைகள், இந்த தேசத்துக்காக உபவாசிக்கிற பிள்ளைகள், என் பிள்ளைகள் ஜீவ கிரீட பூக்கட்ட ஆண்டவரே. ஊழியத்தை உண்மையான பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்கப்பா. இவர்கள் கொடா கொடியா பெரும்படி இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. எந்த கள்ளன பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த வார்த்தைகளையும் தரிசனங்களை பிடிக்க போடாத பிடிக்கும். இயேசுவின் ரத்தத்தை உயிர்த்தெழுந்த வல்லமை முத்திரையாய் வைத்து அனுப்புகிறார். இன்னும் பரிசுத்த ஜாதியை தார். இன்னும் அதிகமாக கீழ்ப்படியட்டும். இன்னும் அதிக கீழ்ப்படியவர்களை அறுவடை செய்யட்டும். நேசிக்கிற ஒவ்வொரு கத்தை உயர்த்துவீராக, நடத்துவீராக. நாவிற்குள்ளே தேவனுடைய வல்லமை புறப்படட்டும் ஐயா. கத்தை கருத்தில் வைத்து ஏற்றுக்கொள்ளும் அதிசயமாய் நடத்து பண்ணும். இன்னும் ஒரு சமயம் நடந்து கொண்டிருக்கிற ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு சமயம் கத்தர் எழும்பி உடைய சமத்தில் இருக்க பண்ணுவீராக, நடத்துவீராக. இந்த மலை பிள்ளைகள் அடி இந்த ஊழியத்தில் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும், மேன்மேலும் பெரிதாய் விளங்க செய்தரலும். எதிரின் எலிசாக்களாய் இந்த வீட்டிலிருந்து புறப்பட கத்த கிருபை பாராட்டும். அப்பிரயோஜனமான நீசனப்பான ஒன்று மரியாத அடியிலே ஞானமற்ற என்னை தெரிந்தெடுத்து உம்முடைய சமத்தில் நிற்க பண்ணியிருக்கிறேன். இந்த மகா பெரிய தயவுக்கு உமக்கு நன்றி. நான் உத்தமமாய் உம்முடைய சித்தத்தை மாத்திரம் செய்து கொடுக்கும். என் பிள்ளைகளுக்கு உண்மையுள்ள தகப்பனாய் அவர்களை பரலோகத்தில் சேர்க்கும் வரைக்கும், அவர்கள் பிரகாசம் உள்ளவர்கள் நம்முடைய சன்னிதியில் பரிசுத்த வஸ்திரம் தரித்து பிரகாசம் உள்ளவர் நிற்கும் வரைக்கும் என் பிள்ளைகளை தாங்கி நடத்த, உத்தமமாய் நடத்த, பரிசுத்தினாலும் உத்தமத்தினாலும் உம்முடைய கிருபினால் மறைத்துக் கொள்வீராக. நாங்கள் அனைவரும் சேர்ந்து நோவா தன் குடும்பத்தோடு பலி செலுத்தினது போல இணைந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். நித்திய சமாதானம், நித்திய கிருபையும், நித்திய ஆளுகையும் ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் அப்பா. ஆசிரியர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நாமத்தை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய அன்பும் ஆசீர்வாதமும், அவருடைய உயிர்த்தெழுதலின் நித்திய அன்பும் ஆவியும் நம் அனைவரோடும், விட்டு இருக்கிற குடும்பங்களோடும், நமது எல்லைகளெங்கிலும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் இன்றும் சதா காலம் தங்கியிருப்பதாக. சொல்லும் தேவரே, Hallelujah. Emmanuel. கர்த்தரே தேவன்.